திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தமிழக வெற்றிக்கழக ஆதரவாளர் யோகேஸ்வரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பழம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி ஒருவர் இயற்கை உபாதைக்காக சென்றபோது யோகேஸ்வரன் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்பகுதி பொதுமக்கள் யோகேஸ்வரனை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் சேத்துப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமிகள் இருவரை காணவில்லை என்று பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சந்தேகத்தின் அடிப்படையில் மனோஜ், ராஜா ஆகியோரிடம் போலீசார் விசாரித்தனர். ஏற்கனவே சிறுமிகளிடம் பழகி வந்த இருவரும் அவர்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இருவரையும் போக்சோ வழக்கில் கைது செய்த போலீசார் சிறுமிகளை மீட்டு காப்பகத்துக்கு அனுப்பி வைத்தனர். ஈரோட்டில் 15 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக 20 வயது கூலி தொழிலாளி ராம்குமாரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். சிறுமி காணாமல் போனதாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் சிறுமியை ராம்குமார் அழைத்துச் சென்றதையும் பின்னர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதையும் கண்டறிந்தனர். இதனையடுத்து ராம்குமாரை கைது செய்த ஈரோடு அனைத்து மகளிர் காவல்துறையினர் அவரை மாவட்ட சிறையில் அடைத்தனர். தேனி அருகே 10 வயது சிறுமிக்கு செல்போனில் ஆபாச வீடியோவை காட்டி பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக 45 வயதான கூலி தொழிலாளி இளங்கோவன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பாட்டி வீட்டு அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் இளங்கோவன் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விளக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். சென்னையில் இளம்பெண் ஒருவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். நேபாளத்தைச் சேர்ந்த பிஜியோ தேவியா என்ற அந்த காவலாளி பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பெண் சத்தமிட்டதால் அந்த நபர் அங்கிருந்து தப்பியோட முயற்சித்துள்ளார். உடனடியாக பெண்ணின் உறவினர்கள் அந்த நபரை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்ட 23 வயது இளம்பெண்ணை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக 50 வயதான காவலாளி தனவேலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இளம்பெண் காணாமல் போனதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்திய போலீசார் அடுக்குமாடி கட்டிடப் பணிகள் நடைபெறும் இடத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்த தனவேல் பெண்ணை அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கை போரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றிய போலீசார் தனவேலின் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர்.